இன்று உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சி, அடுத்ததாக நகராட்சி நிர்வாகம் பற்றிய துறைகளில் ஒரு 6 துறைகளுடைய பற்றிய விவாதங்கள், மானிய கோரிக்கை அது விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. காலையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒரு 3 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதை எல்லாருமே வரவேற்று மகிழ்ந்தோம். நல்ல அறிவிப்புகள் சொல்லியிருந்தாங்க. விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அதுல பாத்தீங்கன்னா நாங்க நகராட்சி நிர்வாகத்துல என்ன சொல்றோம்னா, கண்டிப்பாக நல்ல நீர்நிலைகள்ல கழிவு நீர் கலப்பது தடுக்கப்பட வேண்டும். ஏன்னா கழிவு நீரை கொண்டு போய் நல்ல தண்ணியில கலப்பது என்பது சட்டப்படி குற்றம். ஆனா எல்லா நகராட்சியும் எதுவா இருந்தா எல்லா நகராட்சியா இருக்கட்டும் மாநகராட்சியா இருக்கட்டும் இதான் செய்யறாங்க. இப்ப கூவம் எப்படி கெட்டு போச்சு? கழிவு நீரை நல்ல நீர்ல கலக்கறதுனால தான். தருமபுரி மாவட்டத்துல சனத்குமார் என்ற அருமையான நதி, அந்த நதியில கழிவு நீர் அங்க இருக்கக்கூடிய 33 வார்டுகளுடைய சாக்கடை நீரை அங்க கலப்பதால அது கெட்டு போகுது. எல்லா ஊர்லயுமே இது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கழிவு நீரை கொண்டு போய் அது மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே, லட்சக்கணக்கான மில்லியன் லிட்டர்ஸ், எம்எல்டின்னா அதான் பர் டே, லட்சக்கணக்கான சாக்கடை நீரை கொண்டு போய் நல்ல தூய சுத்தமான ஆற்றிலையும் நதியிலையும் கலப்பதால மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு மட்டுமல்ல, தண்ணியே இல்லாத ஒரு நிலைமை எல்லா நகராட்சிக்கும் இருக்கிறது. அதனால அதை தடுக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த மானிய கோரிக்கைகளை நாங்க நிறைய எழுதி கொடுத்திருக்கிறோம், வெட்டு தீர்மானங்கள்லாம். இதை எப்படி தடுத்து நிறுத்த போறீங்க அப்படின்னு அதற்கான விடைகளையும். ஏன்னா அதை கிளீன் அப்க்கு மட்டும் பத்தாது, கழிவு நீர் கலக்காம தடுக்கணும். 2 விதமா ஆக்ஷன், ப்ரோ ஆக்ஷன். ஆக்ஷன்னா குப்பையான அப்புறம் சுத்தம் பண்றது, ப்ரோ ஆக்ஷனா முன்னாடியே ஆக்ஷன் எடுக்கிறது, குப்பையா உள்ள கொட்டாம பாத்துக்கிறது. ரெண்டையுமே நம்ம செய்யணும்.